ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன்டா பொங்கல் விலாக்னு சொல்லிட்டு க்ளீனிங் விலாக் காட்டுன்னு நினைக்க வேணாம். இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள். ஸோ நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம். அண்ட் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு மாறி மாறி ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து மெஸ்ஸாக தான் இருந்தது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சி இந்த ஸ்லாபெல்லாம் வந்து ஓரளவுக்கு தொடச்சி வச்சுட்டேன். அந்த கார்னர் இருக்கிறத அப்படி தான் வச்சேன், அதை எடுக்க முடியல. ஸோ ஓரளவு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிலாவும் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த பொங்கலுக்கு தேவையான திங்ஸு அதெல்லாமே வாங்கிட்டு வந்தான். மழையா? சூப்பர். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆக போகுது. ஃபஸ்ட் இயர் ஏன் செலிப்ரேட் பண்ணலைன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல்லே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் பொங்கல். ஏன்னா கரெக்டாக 2 டேஸ் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் எனக்கு டெங்கு ஃபீவர்னால். ஸோ பெருசாக பொங்கல்லாம் கொண்டாடல, அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து நார்மலாகவே பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ செகண்ட் இயர் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம். ப்ளஸ் பாப்பாவும் வந்திருக்கா, அவளுக்கும் இது ஃபஸ்ட்டு பொங்கல். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபுளாக நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதாவது நல்லா மீன்ஸ் கிராண்டாக இல்லை, பட் நல்லா திருப்தியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். இவ்வளோ பெரிய கருவேப்பிலையா? அதை பார்த்தா கீரை மாதிரி இருக்குடா, எல்லாம் மிக்ஸ் ஆகிட போகுது பார்த்து. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நிலா வந்து ஒரு 5:30க்குலாம் எழுந்திரிச்சு ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேலன்ஸ் க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்துட்டு ஓரளவுக்கு நிலா தான் வந்து க்ளீன் பண்ணால். மார்னிங் வந்து அம்மா மட்டும் வந்துட்டாங்க சீக்கிரமாக. ஸோ சாமி ஃபோட்டோலாம் வந்து ஃபுல்லாக நைட்டு வந்து காலையில் வந்து இதெல்லாம் நான் உட்காந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அம்மா வந்து குங்குமம் போட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. நான் வந்து குளிக்க போயிருந்தேன். அப்போ அந்த கேப்பில் தான் இதெல்லாம் எடுத்திருந்தான் போல். இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ தட் கடன்னு வேலையை முடிச்சிடலாம் இல்லையா, அதனால். அண்ட் பாப்பாவுக்கு வந்து அழகான ஒரு பட்டு பாவாடை வந்துட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து மினி விலாகில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சொல்லும் போதே எந்திரிச்சிட்டா போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நிலா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. பாப்பா வந்து அப்பப்போ எழுந்திரிச்சிட்டு இருந்தேன்னா மாறி மாறி நிற்கிறதால அவளுக்கு தூக்கம் செட் ஆகலை என்னன்னே தெரியல. சம்டைம்ஸ் இங்கேருந்து இடம் மாறும்போது ஃபஸ்ட்டு டே மட்டும் தூங்கவே மாட்டேன் ஒழுங்காக. ஸோ நானும் ஒழுங்காக அவ்வளோவா தூங்கலை. ஸோ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஒரு 7 o'clock அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து எங்கள் அம்மா கிட்டே இருந்தது. நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து போடலை அப்படின்னு சொன்னதால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இது வந்து வியர் பண்ணணும்னு சொன்னேன். பட் அதுக்கான கரெக்டான ஒரு இது வந்து வரல. சரி பொங்கலுக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும் இந்த ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு தான் இதை வந்து வியர் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக கண்டாங்கி ஸ்டைலில் கட்டினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தெரியாது கட்டுறதுக்கு. எனக்கு வந்து பொங்கல்னாலே என் காலேஜ் ஞாபகம் தான் வரும். ஃபஸ்ட் இயரில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த ஒரு மாடலில் தான் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தோம். வேற ஒரு சாரீ, நார்மல் பட்டு சாரீ. ஸோ எனக்கு அந்த பொங்கல்னாலே ஏன் தெரியல அந்த ஞாபகம் தான் வந்து. ஸோ பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 2 இது வந்து சூஸ் பண்ணதில் இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஒன் வந்து அந்த ஸ்கர்ட் வந்து ஃப்ரில் இல்லை, அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி இல்லவே இல்லை. இதில் தான் அழகாக புஷ்ஷுன்னு இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வந்து அழகாக போட்டு விட்டாச்சு. ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருந்தா. ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் நாங்கள் இதில் பண்ணிட்டோம். சரி அடுத்த வாட்டி பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று என்ன பிரச்சனை, இது வந்து நல்ல பெரிய செம்பு இது. ஸோ பொங்கி வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு. அண்ட் இன்னொன்று நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் பண்ணி தான் பொங்குறதுக்கு மேலே வந்து வர வச்சோம். ஏன்னா அது ஆக்சுவலாக பொங்கிடுச்சு, ஆனால் வந்துட்டு அது அங்கே தான் நிற்கிது. ஏன்னா பெரிய பாத்திரம் இல்லையா, ஸோ மேலே வரைக்கும் வராது. ஸோ ஃபைனலி வந்து வந்துருச்சு. எப்படின்னா நாங்கள் வந்து மேலே ஒரு லைட்டாக ஒரு மூடியை போட்டு அது கொஞ்சம் மேலே வர்றதுக்காக தூண்டி விட்டோம். அப்புறம் அப்படியே மேலே வந்து கொட்டிடுச்சு. ஸோ எப்படி என்னோடய மூளைன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து அம்மாவும் நிலாவும் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா, நான் பாப்பா பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே அம்மாவும் நிலாவுமே பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாமிக்கும் வந்து வைக்க போயிட்டோம். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். நான் இது வரைக்கும் பொங்கல் அந்த தீபாவளிலாம் செலிப்ரேட்
பண்ணலை, நாங்கள் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து இது வந்து புதுசாக இருந்தது, என்னென்ன வைப்பாங்க அது இதுன்னு. நான் வந்து நார்மலாக மற்றவங்க வீட்டுக்கு போய் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு தான் பழக்கம். எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வந்து பண்ணதில்லை, ஐ மீன் பொங்கல் அன்னைக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற டைமில் கரெக்டாக என் தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அண்ட் அவளுக்கு வந்து நைட் ஷிஃப்ட், ஸோ அவள் வந்து பாவம் தூங்கிட்டு தான் வந்தா. ஸோ மார்னிங் வந்துட்டு அம்மா சீக்கிரமாக தான் வந்தாங்கன்னு சொன்னேன். அம்மா சாமி கும்பிட்டுலாம் இரு, எந்திரிச்சிட்டா கஷ்டம். ஆக்சுவலி எல்லா வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு பொங்கல் விட மாட்டு பொங்கல் தான் அவங்க வீட்டில் பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பசுமாடு இருக்குது, நீங்கள் சிவகங்கை வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொன்று அவங்களோட அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு மாட்டு பொங்கல் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிகிட்டு இருப்பான். பட் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாதிரி மாடெலாம் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் நாங்கள் வந்து பொங்கல் வந்து கொண்டாடினோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி ஊருக்கெலாம் போனால் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா கூட. கற்பூரங்க தீக்கில்ல ആരാടാ നീ പിച്ചേന്ന് മാറി മാറി ஏடா வ்ளாகில் அப்பா இல்லையேன்னு நினைக்கலாம். அப்பா வந்து கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு கேரளா போயிட்டார். ஸோ அவரோட அப்பாவை பார்க்குறதுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு அவர் மட்டும் வ்ளாகில் இல்லை, இந்த இதில் வந்து மிஸ்ஸிங். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நானும் பாப்பாவும் வந்து கொஞ்சம் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு என்னமோ அந்த பாடச்சட்டையில் அவளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 3 days முன்னாடி சேம் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க. ஸோ நிலாவும் இந்த பாப்பாவோட அப்பாவும் வந்து அங்கே இருக்கும்போது பேசியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இந்த அண்ணா தான் வந்துட்டு ஃபுல்லாக டைம் பாஸு. ஸோ 2 பேருமே வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம். அண்ட் என்னென்னா சாம்பார், கோஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ எங்களோட பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக தான் எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அதாவது என் தங்கச்சியும் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டாங்க, அவளுக்கு வந்து ஒர்க் இருக்குது. அண்ட் அம்மா வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை, பாப்பாவை விட்டுட்டு போக மனசே இல்லைன்னு சரின்னு சொல்லி ஈவினிங் வரைக்கும் இருக்க சொன்னப்போ. ஸோ அப்போ தான் யோசித்தேன், கல்யாணம் ஆகிட்டு நான் போனப்போ கூட இவ்வளோ ஃபீல் பண்ணலையே, நம்ம பாப்பாவை விட்டுட்டு போகும்போது மட்டும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. லைட்டாக பொறாமையாக தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம பாப்பா மேலே தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் என்ன பண்ணுறது, அவளும் பாருங்களேன் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தா. எப்போவுமே இப்படி தோளில் போட்டால் பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு. பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல, மேடம் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. അത് ഞാൻ വിടൂല പിടിച്ച പൊടിയിലിരിക്ക.
ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் வரைக்கும் இருந்தாங்க. நான் யோசித்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வாட்டி நான் ஈவினிங் வரைக்கும் இருங்கன்னு சொல்லுவேன். அப்போல்லாம் ஓடி ஓடி போகிறது டைம் ஆகிடுச்சின்னு, இப்போ மட்டும் எப்படி இருக்க முடியுதுன்னு யோசித்தேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.